அன்பார்ந்த நண்பர்களே, என் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்றைய தினம் அண்ணா சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற தன் கோரிக்கையை வைத்தார்கள். திரு வாஜ்பாய் அவர்கள் அதுக்கு ஒப்புதல் அளித்தார்கள். அளித்த பிறகு அன்னை காலகமா ராமர் பாலம் இருக்கிறது என்பதற்காக அதை சில நண்பர்கள் தடை கோருகிறார்கள். 193 நாடுகளில் இந்திய நாடு 164வது இடத்தில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறது என்ற நிலைப்பாடு இருக்கும் பொழுது, நாட்டின் வருமானத்துக்கு எதெல்லாம் வருமானம் வர வேண்டுமோ ஆக்கப்பூர்வமோ அந்த பயணத்தை தொடர வேண்டிய காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கிறது. நாமும் சீனாவை விட மேம்பட வேண்டும் என்ற ஒரு பெரும் தாக்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது. சில நாடுகள் தன்னுடைய உயர்வை காட்டுவதற்காக பிற நாட்டின் மீது போர் தொடுப்பதும் அவர்கள் பேரழிவின் மூலம் தன் ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற நிலைப்பாடும் ஏற்க தகுந்தது அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த புவியிலே வாழ்கிற நம் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் அறிவு சார்ந்து வருங்கால தலைமுறையுடைய வாழ்வாதாரத்துக்கு எது சரியாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடிப்படை தேவைகளை செய்து முடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிறிய தாக்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்மை போன்று சீனா 1980 போன்ற காலகட்டத்தில் இருந்த நாடு இன்றைக்கு நம்மை விட தனிநபர் வருமானத்தில் 6 மடங்குக்கு மேலே உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அறிவுபூர்வமாக சாதிக்கிறார்கள் என்று சொன்னால், உலக அரங்கில் மலிவான விலையில் தன் பொருட்களை விநியோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால், உலக பேராளுமைகளே அவர்கள் மீது ஒரு ஏதாவது வரி விதிப்பதற்கோ தடை விதிப்பதற்கோ ஐயப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அறிவியலில் மட்டும் ஆளவில்லை, விலை மலிவாக பொருள் கொடுப்பதில் மட்டும் ஆளவில்லை, பிற நாட்டுக்கு பொருளும் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அந்த ஆளுமையால் அந்த அச்சம் உலக ஆளுமையிடமே இருக்கிறது என்பதை நான் எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். அந்த ஆளுமையில் எங்கெங்கே நமக்கு வருமானம் வரும் என்ற நிலைப்பாடை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், எங்கள் அண்ணா சேது கால்வாய் திட்டத்தை சொன்னார்கள். சேது கால்வாய் திட்டத்தை சொல்லும் போது அதை வாஜ்பாய் அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள். அண்ணன் வைகோ அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு இணங்க. ஆனால் நான் பனாமா கால்வாயை பற்றி படித்திருக்கிறேன். பனாமா கால்வாய் அந்த நீர் மட்டத்திலிருந்து 85 அடி உயரத்துக்கு படிப்படியாக ஒரு கப்பலை மேலே எழுப்பி அதன் பிறகு அந்த நீர்மட்டத்துக்கு செல்கிறது, அந்த கடலுக்கு செல்கிறது என்று சொன்னால், அந்த 85 அடி உயரத்துக்கு சென்று அந்த மலைப்பகுதியை தாண்டி அந்த பக்கம் செல்லும் பொழுது அதற்குண்டான அத்தனை கடமைகளையும் சிறப்பாக செய்து வருகின்றது அந்த பகுதியில் உள்ள நாடுகள். அந்த சூழலில் 85 அடி உயரம் பயணித்து அக்கறைக்கு செல்லுகிற அந்த பனாமா கால்வாயை விட சேது கால்வாய் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு 780 மைல் இலங்கையை சுற்றி வருகிற நிலைமையால் நாம் நேரடியாக இந்த சேது கால்வாய் 6500 அடி நீளமும் 150 அடி அகலமும் 92 அடி ஆழமும் இருக்க வேண்டிய தோண்டினாலே சேது கால்வாய் வழியாக அந்த பின்பகுதியிலிருந்து நம்முடைய கீழ்ப்பகுதியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து நேரடியாக சென்னைக்கு வருகிற கப்பல்கள் பயணிக்க இயலும். அப்படி பயணித்தால் நம்முடைய அனுகூலங்கள் என்ன என்று சொன்னால், இந்திய நாட்டுக்கு வெளிநாட்டு கப்பல்கள் டோல் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாக்குவார்கள். அது இந்திய நாட்டுக்கு ஒரு பக்கம் வருமானம். 780 மைல் அவர் சுற்றி வருகிற சுற்றுப்பாதையை சுற்றுவதற்கு பதிலாக நேரடியாக வந்தால் அவருக்கு எரிபொருள் மிச்சம், கால நேரம் மிச்சம். இது இரண்டும் கிடைப்பதால் அவன் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும். இந்த நிலையில இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு இதுகாலம் நம்முடைய ஆன்மீகத்தில் ராமர் பாலம் இருக்குதோ இல்லையோ, அங்கு பவளப்பாறைகள் மிதக்கிறது. அதையும் ஆன்மீகம் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். பவளப்பாறைகள் கண்டிப்பாக மிதக்கும் கடலிலே. இதை தவறாக பிரித்து சில பேர் சொல்லுகிறார்கள். அது அவங்க அறிந்து சொல்கிறார்கள், அறியாமல் சொல்கிறார்கள் என்று தெரியாது எனக்கு. அந்த பவளப்பாறைகளை வேற்று பகுதியில் வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றினால் இந்திய நாட்டுக்கு வருமானம் மட்டுமல்ல,
இந்திய நாட்டு பாதுகாப்புக்கு எப்பொழுதாவது தென்பகுதியில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் இந்த பகுதி வழியாக நாம் பயணிக்கும் போது நமக்கு நம்முடைய போர்க்கப்பல் பயணிக்கும் போது நமக்கு நம்முடைய பாதுகாப்புக்கு சிறப்பாக இருக்கும் என்பதும் என்னுள் கருத்து. ஒன்று பாதுகாப்பு, ஒன்று வருமானம். இன்னொன்று 1000 கிலோமீட்டர் தென் தமிழகத்தில் 1000 கிலோமீட்டர் இருக்கிற தமிழகத்தில் பல துறைமுகங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலே அதிகபட்ச சிப்காட் பகுதிகள் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளன. ஆங்காங்கு உருவாகிற பொருட்கள் விலை மலிவாக எடுத்து செல்லக்கூடிய கடல் பயணத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் பயண செலவுகள் குறையும் பொழுது அந்த பொருட்களின் உற்பத்தி செலவு குறையும் போது விற்பனை செலவு கட்டுக்குள் இருக்கும் பொழுது வெளிநாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆளுமையும் நமக்கு இருக்கும். இந்த நிலைமையை நாம் எண்ணி பார்க்கப்பட வேண்டும் என்பது என் தாழ்மையான கருத்து. கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவார் என்பதில் எல்லோருக்கும் ஆன்மீக கருத்து அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது சொல்லி எங்களுக்கும் அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த கடவுள் பனாமா கால்வாய்க்கு வகுத்து தந்த பாதையை, சூயஸ் கால்வாய்க்கு வகுத்து தந்த பாதையை சேது கால்வாய்க்கு மட்டுமே கொடுக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. பனாமா கால்வாய்க்கு வகுத்து தந்த பாதையை போல சூயஸ் கால்வாய் வகுத்து தந்த பாதை போல இதுக்கும் வகுத்து தரப்போகிறார். இதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. செலவாகுமே என்று சில பேர் சொல்லுவார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையில் 1973ஆம் ஆண்டு கடலுக்கடியில் 50 கிலோமீட்டர், அதாவது கடலுக்குள்ள 37.9 மொத்தம் நீளம் 50 கிலோமீட்டர். இங்கிலாந்துக்கு பிரான்சுக்கு இடையில் கடலுக்கடியில் ரயில் செல்வதற்கு உண்டான வழித்தடத்தை அமைத்திருக்கிறார்கள். இதனுடைய செலவு $70,000 கோடி செலவு செய்துள்ளார்கள். ஆனால் இந்த 70,000 கோடி என்பதை நம்முடைய சேது கால்வாய்க்கு அவ்வளவு ஆகுமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கடலில், அதாவது இந்த விமான நிலையத்திலிருந்து அந்த விமான நிலையம் சென்று விமானத்திலே பறந்தால் அந்த நேரத்துக்குள் சேரலாம். ஆனால் விமான நிலையத்துக்கு போகும்போது 1 மணி நேரம் முன்னதாக செல்ல வேண்டும். வெளியே வரும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். இந்த கால விரயத்தை கணித்து அவர்கள் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் கடலுக்கடியில் ரயில் அமர்த்திருக்காக $70,000 கோடி செலவு செய்து. ஆனால் இந்த கால விரை நம்முடைய 750 மைல் சுற்றளவு நேரத்தை கட்டுப்படுத்தி நமக்கு உரிய வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பை நாம் ஏன் பெற இயலவில்லை என்பதுதான் என் வருத்தம். நம்முடைய நாட்டில் இந்த சேது கால்வாய் திட்டம் வருவதன் மூலம் தமிழ்நாட்டில் பல துறைகளை உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் கப்பல் கட்டும் தளம் உருவாக்கலாம். ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் உலகெங்கும் கப்பல் கட்டும் தளம் திருவனந்தபுரத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் இருக்க இன்றைக்கும் ஒரு சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மரத்தால் உருவாகக்கூடிய கப்பலை கட்டுவதற்கு மிகப்பெரிய ஆளுமை பெற்றவர்கள். அன்றைக்கு வெளிநாட்டில் தயாரிக்கிற கப்பல்கள் 10-12 ஆண்டுகளுக்குள் பழுது பார்க்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் தமிழகத்தில் நம்முடைய மக்கள் உருவாக்குற கப்பலால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துக்கு எந்தவித பழுதும் வராது. காரணம், ஒரு மரத்தையும் இணைக்க மரத்தால் இணைப்பார்கள். ஆனால் அவர்கள் மேலை நாட்டிலே அதை ஆணியால் இணைப்பதால் அது துருபிடித்து மேலே எழும்போது 10-12 ஆண்டுகளுக்குள் அது பழுதாகிவிடும். இந்த நிலைப்பாட்டை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்தியர்கள், நாங்களும் இந்தியர்கள். இந்த நாடு வருவாய் கூடுதலாக பெற்றால் நம்முடைய இந்திய நாட்டுக்கு தான் வரப்போகிறது. அந்த இந்திய நாடு வளம் பெறுவதற்காக என் கருத்துரை பதிவு செய்கிறேன். அந்த இந்திய நாடு வருவாய் அது உலகத்தொரு மூலம் வருவதை நாங்களும் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறோம். நீங்கள் அதாவது கல்விக்கு நிதி கொடுக்காவிட்டாலும்
எதைவிட இந்த மாதிரி சித்தமாக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிலையிலே அதாவது நம்முடைய நாட்டு மக்கள் வறுமையிலிருந்து மீளவும், பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், கப்பல் கட்டுந்தவன் கப்பல் அதாவது ரிப்பேர் பராமரிப்பு செய்கிற நிலைப்பாடும் சில துறைமுகத்தை வைத்து வைச்சால், நம்முடைய வெளிநாட்டிலிருந்து எங்கேயோ போய், அதாவது சிங்கப்பூருக்கும் இது கொழும்புக்கு போற சூழல் எல்லாம் மாறி நம்முடைய ஊர்லயே அந்த செயல்பாடு இருக்குமே, ஆனால் அது இன்னும் அதற்குண்டான வேலை வாய்ப்பை கூட்டுவதற்குண்டான வாய்ப்பு கிட்டும். கப்பல் கட்டும் தளம் அமைந்தால் இன்னும் கூடும். இந்த மாதிரி சூழலை நாம் ஏன் உருவாக்க கூடாது என்பது என் சிறந்தாய்ந்த கேள்வி. அதே போல நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கு கூட்டு முயற்சியிலே அவர்களுக்கு நடுகடலில் மீன்பிடிக்கிற ஆளுமை பெற்றால், இந்திய நாட்டில் பல இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. கடல் வாழ் உயிரினங்கள் மூலம் விற்பனை செய்கிற பொருளில் மீன்கள் எல்லாம் அது இன்னும் மேலேறக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். தேவையற்ற இந்த மாதிரி ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற சூழல் ஏற்பட்டால் தேவையற்ற இலங்கைக்கு சென்று எங்களுடைய மக்கள் மரணப்பிடியில் வாழ்கிற சூழல் தவிர்க்கப்படும். அந்த நிலைமையிலே ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய புதிய கப்பல்களை கூட்டுறவு மூலம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதன் மூலம் எதிர்காலம் சிறக்கும் என்று என்னுடைய கருத்தை பதிவு வைத்து, ஆக சேது சமுத்திர திட்டமேவா, செந்தமிழ் நாட்டை வளப்படுத்தவா, இந்திய நாட்டின் வருவாயை பெருக்கவா என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.